Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 3ல இருந்து 4 பொருட்கள் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமா செஞ்சு எடுத்துறலாம். ட்ரெடிஷனலான மெத்தட்ல ரெடி பண்ணிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 200 கிராம் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் வெல்லத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாகுத்தன்மைலாம் தேவையில்லை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு எடுத்த பச்சரிசியை சேர்த்துடலாம். 1/4 கப் போல் தேங்காயை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அந்த வெல்லை கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த வெள்ளை தண்ணி மட்டுமே வச்சு நீங்கள் மாவை நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நரநரப்பாக தான் இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெல்லத்தை கரைக்கும் போது நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா மாவோடையும் தண்ணீர் அதிகமாயிரும். ஸோ கொஞ்சமாக சேர்த்து செய்யுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றிக்கோங்க. ஒரே சென்டரில் ஊற்றுங்க. லோ ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு சென்டரில் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா நடுவில் மாவாக இருக்கும். பாருங்கள், 2 சைடுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க மாவு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.